மாப்பிள மாமா மாப்பிள வாங்க மாப்பிள உள்ள வாங்க மாப்பிள வாங்க 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 என்னல எல்லாரும் வாயடைச்சு போய் பாக்குறீங்க? இவங்க யாருன்னு தெரியுதுல? இது என் தங்கச்சி, இவர் என் மாப்பிள. வாமா வாங்க வாங்க மாப்பிள, வந்து உட்காருங்க. வாங்க. ஏய் வாங்க போங்க 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 அந்த பக்கம். உட்காரு உட்காரு மாப்பிள. வசந்தா, இதான் பெரியவன் கதிரு. கதிரு, அத்தை ஞாபகம் இருக்கா? உங்களை மறந்தா தானே அத்தை? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேப்பா. வசந்தா, இவ கதிரோட சம்சாரம். வணக்கம்மா. பேரு தேன்மொழி. இவன் ரெண்டாவது பையன் முத்துவேலு. முத்துவேலுக்கு என்ன தெரியறதுக்கு சான்ஸே இல்ல. இவ அவனோட சம்சாரம். இவ பேர் சுகந்தி. நல்லா வணக்கம்மா. இருக்கேம்மா. நல்லா இருக்கேம்மா. இது யாரு? உன் குழந்தைங்களா? ஆமா அத்தை, 2 உங்க பசங்க. பேர் என்ன? தினேஷ். Very உங்க good. பேரு? கார்த்திக். நல்லா படிக்கிறீங்களா? என்ன வசந்தா, என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? உன்னை மறக்க முடியுமா? இது உன் பொண்ணு அருக்காணி தானே? ஐயோ சித்தி, எப்படி சித்தி என் பேர் உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியும். ஏன் அத்தை, எங்க ஞாபகம் வர்றதுக்கு உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சா? ஞாபகம் வர்றதுக்கு இல்ல, இங்க வர்றதுக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சு. மத்தபடி என் ஞாபகம் எல்லாம் எப்பவுமே இங்கதான் இருக்கும். முக்கியமா எங்க அண்ணன் மேலதான் இருக்கும். பேசாதம்மா. இத்தனை வருஷமா என்ன உன்னால பார்க்காம இருக்க முடியும்னு நிரூபிச்சிட்டல. நீங்க வேற மாமா, இத்தனை வருஷம் நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். ஏன்? ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உங்க ஞாபகம் வந்துடும். அப்போ உடனே எங்க அண்ணனை பார்க்கணும்னு சொல்லுவா. சரி, நானும் கிளம்புன்னு சொல்லுவேன். உடனே வேண்டான்னு சொல்லுவா. ஏனா? பயம். பயமா? ஏமா, என்ன பார்த்து ஊரே நடுங்கினாலும் நான் பார்த்து பயந்தது உன் ஒருத்திக்கு தாம்மா. அப்புறம் எதுக்குமா என்ன பார்த்து பயப்படுற? அத்தை, இப்ப நீங்க எங்க இருந்து வரீங்க? சென்னையில இருந்துதான். இந்த ஊரை விட்டு போனதும் நீங்க நேரா சென்னைக்கு தான் போனீங்களா? ஆமாமா, ரங்கண்ணன் தான் எங்களை பஸ் ஏத்தி விட்டாரு. ஏப்பா ரங்கசாமி, இவ்வளவு பெரிய நல்ல காரியம் பண்ணிட்டு இத்தனை வருஷமா அமைதியா இருந்தியா? அப்பா, அந்த நேரம் யாருக்கும் உதவி செய்யணும் தானே தோணும். நான் டெய்லி காலைல ஸ்கூலுக்கு போகும்போது காலையிலேயே லஞ்ச் ரெடி ஆயிடும். ஆனா எடுத்துன்னு போக மாட்டேன். ஏங்க? எங்க அத்தை தான் கொண்டாந்து தருவாங்க. ஓ, மத்தியானம் சூடா செஞ்சு கொண்டு போய் கொடுக்கலாமேங்கிற அக்கறையில சொல்லிருப்பாங்க. அட, நீ வேற. காலையிலேயே லஞ்ச் ரெடியா இருக்கும். இருந்தாலும் அத்தை தான் நீ ஸ்கூலுக்கு போட, மத்தியானம் நான் லஞ்ச் எடுத்துன்னு வரேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அத காலையிலேயே உங்களுக்கு கொடுத்து அனுப்பிட வேண்டியதானே? எதுக்கு அதை தூக்கிட்டு அவ்வளவு தூரம் வரணும்? அது ஏன்னு என் அத்தை கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஏம்மா? சொல்லுங்க. ஒண்ணும் இல்லப்பா. சொல்லுங்க. சும்மா இருடா. ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க. ஏன்னு நீங்களாவது சொல்லுங்களேன் மாமா. அது ஏன் தான் நீங்களே சொல்லுங்களேன். எங்க ஸ்கூல் பக்கத்துல மாமாவோட உரக்கடை இருந்துச்சு. இவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவங்க 2 பேரும் சந்திக்கிறடா அதுன்னு. ஏ மாமா. அத்த, அப்படியா? என்னல பெரியவங்களை போய் கிண்டல் பண்ணிட்டு அப்புறம் மாப்பிள, பையனுங்க எத்தனை பேரு, பொண்ணுங்க எத்தனை பேரு? ஒரே ஒரு பொண்ணு தான் மாமா. ஏன் உங்க பொண்ணை கூட்டிட்டு வரலையா? அவதான் எங்களுக்கு முன்னாடியே இங்க வந்துட்டாளே.
வந்துட்டாளா? என்ன வசந்தா சொல்ற? உன் பொண்ணு இந்த ஊர்லயா இருக்கா? ஆ, ஆ, இந்த ஊர்ல இல்ல, இந்த வீட்லயே இருந்தா. என்னம்மா சொல்ற? உன் பொண்ணு எப்பம்மா இங்க வந்தா? ஆ, வந்து அண்ணாச்சி, நம்ம சக்தி தான் இவங்களுடைய பொண்ணு. ரங்கசாமி, என்ன சொல்ற நீ? ஆமா அண்ணாச்சி, அவ இங்க வந்து எல்லார் மனசுல இடம் பிடிச்ச பிறகு நான் யாருங்கிற உண்மையை சொல்றேன். அது வரைக்கும் நீங்க எதுவும் சொல்லாதீங்கன்னு சொன்னா. பேசாத. அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட போறேன். யாரோட பொண்ணு அவ? எந்த வேலையில சேர்க்கறதுன்னு ஒரு தராதரம் வேணா? அது மாமா, அவரு வேண்டாம் தான் சொன்னாரு. சக்தி தான் புடிவாதமா. ஐயோ, என்ன சொல்றீங்க சித்தப்பா? இந்த வீட்டு எஜமானியா இருக்க வேண்டிய சக்திய அவளை போய் சமையல் வேலையில சேர்த்து விட உங்களுக்கு மனசு எப்படி வந்தது ரங்கண்ணா? அது கூட பரவாயில்லக்கா. அன்னைக்கு சக்தியை அடிச்சு துரத்துனாரே மாமா, அப்ப கூட இவர் வாயை திறந்து பேசவே இல்லையே. பாவம் அந்த சக்தி எவ்வளவு ஆசாசியோட இங்க வந்திருப்பா. ஆனா அன்னைக்கு அனாத மாதிரி தெருவுல நின்னா. அத பார்த்துட்டு எப்படி இவரால் அமைதியா இருக்க முடிஞ்சது? சரி சரி, இது பாருங்க, யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. சக்தி ஏதோ முடிவுல இங்க வந்துட்டா. ரங்கண்ணா வேண்டான்னு தான் சொன்னாரு. அவதான் பிடிவாதக்காரியாச்சே, யார் சொல்லியும் கேட்கல. எந்த சூழ்நிலையிலயும் இத பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு இவர்கிட்ட சத்தியம் மீற வாங்கிட்டா. பெரிய மனுஷன் சத்தியத்தை மீற முடியுமா? அதான் அந்த நேரம் வாயடிச்சு நின்னுட்டாரு. ஆனா அடுத்த நாள் சக்தி கிட்ட போய் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டாருன்னு உங்க யாருக்கும் தெரியாது. ஏன், எங்களுக்கே அந்த விஷயம் லேட்டா தான் தெரிஞ்சது. சரி, நமக்காக நம்ம பொண்ணு அங்க போய் கஷ்டப்படுறதுக்கு நம்மளே போய் அண்ணன் கிட்ட கேட்டு பாத்துடலான்னு அவகிட்ட சொல்லாம நேரா உங்ககிட்ட வந்துட்டோன்னு. அது இருக்கட்டும், உடனே அந்த பெரிய மனுஷிக்கு போனை போட்டு இங்க வர சொல்லு. யாரு இந்த நேரத்துல போன்? யாருங்க இந்த நேரத்துல? சக்தி. ஹலோ சக்தி. அப்பா, என்னம்மா இந்த நேரத்துல? உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? நான் நல்லாதான்ப்பா இருக்கேன். இல்லம்மா, இந்த நேரத்துல போன் பண்றியே, அதான் கேட்டேன். என்னம்மா விஷயம்? அப்பா, நீங்க உடனே அம்மாவை கூட்டிட்டு இங்க கிளம்பி வாங்க. ஏமா, உங்க மாமா கிட்ட இது பத்தி எல்லாம் பேசிட்டியா? இன்னும் இல்ல, நீங்க வந்த உடனே பேசிடலாம். நாங்க வந்துதான் பேசுறதா? போன கொடுங்க. ஒரு நிமிஷமா, அம்மா பேசணுமா? என்ன சக்தி? ஒண்ணும் இல்லம்மா, என் மனசுல கூடி சீக்கிரமே நம்ம பிரச்சனைகள் எல்லாம் முடிய போகுதுன்னு தோணுது. என்ன என்ன சொல்ற? அதனால நீங்களும் அப்பாவும் உடனே புறப்பட்டு வாங்க. என்னமோ சொல்ற. நீ சொன்னா சரியாதான் இருக்கும். இருந்தாலும் அப்பா கிட்ட பேசிட்டு சொல்றேன். சரிம்மா.
என்னங்க இது உடனே வர சொல்றா? உடனே வா. ஆ, சரி பாப்போம். All y'all bitches know we get it on. Two stands for me and my crew. Three, cause I possess the ability to run up on the microphone and battle down these MCs. Hip hop. Hip hop. Hip hop. நமஸ்காரம் அண்டி, உள்ள வரலாமா? வாங்க. సార్ చైర్లో ఉకారుங்க. వద్దునైనా, నాకు కింద కూర్చోడానికే ఇష్టం. நீங்க யார்? நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? తమ్ముడు, என் పేరు సి రామానాయుడు. మా ఊర్లో నేనే పెద్ద వ్యవసాయి. అవును, మీ ఇద్దర్లో ఎవరు కడా రవి? நான் தான். சொல்லுங்க. தம்பு, உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. அது இருக்கட்டும், என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு யார் சொல்லி அனுப்பிச்சா? உன் கூட்டாளியா இருந்து விலகுனானே, அவன் தான் என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சான். அப்படி யாரையும் நாங்க கூட்டாளியா சேர்த்துக்கிறது இல்லையே. சொன்னவன் பேர் என்ன? இல்ல தம்புடு, நான் தப்பான ஆளுகிட்ட வந்துட்டேன். நான் கிளம்புறேன். இருங்க 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 பெரியவரே, என்ன அவசரம்? நேரா வந்தீங்க, ஒரு காரியம் ஆகணும்னு சொன்னீங்க. யாரு சொன்னதுன்னு கேட்டா பொசுக்குன்னு எதிர்த்து போறேன்றீங்க. இல்ல தம்புடு, சொல்லி விட்டவன் என் பேரை சொல்லாதீங்க, எனக்கு அவனுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டான். நான் கிராமத்தான், கொடுத்த வாக்க காப்பாத்தணும்ல, அதான் யாரு என்னன்னு சொல்ல மாட்டேன். இன்னொரு விஷயம், ஆளை பார்த்தா சண்டியர் மாதிரி சும்மா ஜம்முன்னு இருக்க, ஆனா என்ன பார்த்த உடனே தொடரடிங்க மாதிரி பயப்படுற. கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன பேச விட மாட்டீங்க. நீங்க வேலைக்கு ஆக மாட்டீங்க. నేను వస్తాను. என்ன பெருசு நக்கலா? பொருளை எடுத்தாட போட்டு வந்துருச்சு. என்ன பெருசு நக்கலா? பொருளை எடுத்தாட போட்டு வந்துருச்சு. சங்க அறுத்துருவேன். கத்திய போட சொல்லு, போட சொல்லு. போடுறா, கீழே போடுறா. நான் பட்டி காட்டா,
பாசத்துக்காக உயிரையும் கொடுப்பேன், பகன்னு வந்தா உயிரையும் எடுப்பேன். ஜாக்கிரதை. ஏண்டா நான் உங்ககிட்ட உதவி கேட்க வந்தா என்ன உதவாக்கறேன்னு நினைச்சிட்டீங்களா? பேசுற நேரம் தான், காரியத்தை முடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன நேரடியா நான் இதுலயே இறங்க கூடாதுன்னு தான் உன்கிட்ட வந்தேன். அதனால என்ன பேடி பையன் நினைச்சிட்டியா? ஏய், நான் வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன். என்ன பார்த்த உடனே பாய்க்கு அடியில இருந்து கத்தி எடுத்து வச்சியே, அப்பவே நீ பொறுக்கின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது தெரிஞ்சு நான் உள்ள வந்திருக்கேன்னா நான் எப்படிப்பட்டவன் நீ புரிஞ்சுக்குவானா? தம்புடு, கோவத்துல ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சுங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் வஸ்தானோ பெரியவரே, இவனுக்கு எல்லாத்துலயும் கொஞ்சம் அவசரம், அப்படித்தான் பண்ணுவான். எங்க தொழில தெரியாதவங்க யாராச்சும் வந்தா நாங்க உஷாரா தானே இருப்போம். அதைத்தான் நாங்களும் செஞ்சோம். சரி, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? அவனு உங்க 2 பேர்ல யாரு கடார வீச்ச பேரு? நான் தான், சொல்லுங்க. மீரே. ரவி, எனக்கு வேண்டிய பொண்ணு யாரு என்னன்னு மட்டும் கேட்காதீங்க. சுருக்கமா சொல்ல போனா, குழந்தையில இருந்து என் கண்ணெதிரிலேயே வளர்ந்த பொண்ணு. தாத்தா தாத்தான்னு என் மேல உயிரே வச்சிருந்தா அந்த பொண்ணு. பெரியவரே, என்னாச்சு? முதல்ல அதை சொல்லுங்க. ஒருத்த அந்த பொண்ணை நாசம் பண்ணிட்டு போயிட்டாப்பா. அந்த அவமானம் தாங்க முடியாம என் தோட்டத்துல ஒரு மரத்துல தூக்கு போட்டு தொங்கிட்டா. என் பேத்தி மாதிரி வளர்ந்த பொண்ணு என் தோட்டத்துல தூக்குல தொங்குனதை பார்த்ததுல இருந்து என் மனசு அடங்கலப்பா. அந்த பயலை கண்டதுண்டமா வெட்டி போடுறதுதான் எனக்கு தோணுச்சு. ஆனா ஒரு பொறுக்கிக்காக நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்க வேணான்னு தான் பேசாம இருந்துட்டேன். அதான் அதே பொழப்பா வச்சிருக்கிற யார் மூலமாவது பண்ண வைக்கலான்னு விசாரிச்சு பார்த்தா உன் பேரை சொன்னாங்க. அதனாலதான்ப்பா இங்க வந்தேன். ஏன் இத பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? இல்ல தம்பி, அவளே வெளியில தெரிஞ்சா தான் மானம் போயிடணும் பயந்து தான் தூக்கு போட்டு செத்துட்டா. அப்புறம் அவ போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் வெளியில சொல்லி அவளை அசிங்கப்படுத்த வேணான்னு தான் விட்டுட்டேன். அந்தரிக்கு கேட்டவங்களுக்கெல்லாம் ரொம்ப நாளா வயிற்று வலியில துடிச்சிட்டு இருந்தா, அதனாலதான் தூக்கு போட்டு செத்துட்டான்னு சொல்லி ஊரை நம்ப வச்சுட்டேன். அந்த சந்தோஷத்துல அந்த பொறுக்கி பயலும் தைரியமா ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கான். அதனாலதான் தப்பு மனசு கேட்கல. அதான் உங்களை தேடி வந்தேன். பெரியவரே, பெரும்பாலும் நாங்க திருட்டு கேஸ், வீடு பூட்டி இருந்தா எகிரி குதிக்கிறது, ஷட்டரை உடைச்சு உள்ள இருக்கிற பொருளை எடுத்துட்டு வந்துடுறது. அப்ப யாராவது பார்த்துட்டாங்கன்னா தான் அவங்கள சீவறதுக்குன்னு பொருளை கையில வச்சிருக்கோம். நாங்க அப்படி ஒன்றும் நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய ரவுடிங்க இல்லைங்க. பரவாயில்ல தம்புடு, அப்ப நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். నేను వస్తాను. அவரை மடக்கடா. பெரியவரே, நீங்க நினைக்கிற மாதிரி இதெல்லாம் பண்றதுக்கு எங்கிட்ட ஒரு பையன் இருக்கான். அவங்கிட்ட சொல்லி வேணா ஏற்பாடு பண்ணி தரட்டுமா? చెయ్యండి, அதுக்காக தானே నేను వచ్చాను. ஆனா அதுக்கு கொஞ்சம் அதிகமா செலவாகும். எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, ஆனா என் வேலை முடியணும். நாங்க ஆளை காட்டி விடுறோம், நீங்க ஏதாச்சும் எங்களுக்கு பார்த்து கவனிச்சிருங்க. எவ்வளவு வேணும் சொல்லுங்க. ஒரு 5000 ரூபாய். తమ్ముడు, ఇదిగో 10,000 రూపాయలు తీసుకో. ఆడ కాడినందుకు అப்புறம் ఏమీ కావాలో చెప్పు, ఇస్తాను. నేను மறுபடியும் எப்போ வந்து பார்க்கணும்? ஐயா, முதல்ல நான் இதை பத்தி அவங்ககிட்ட பேசிடுறேன், அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வந்து பாருங்க. உங்க போன் நம்பர் கொஞ்சம் கொடுங்களேன். రాసుకోండి. சரிங்கய்யா, நான் அவங்ககிட்ட பேசிட்டு உங்களுக்கு போன் వస్తాను బాబు. சரிங்க. తొందరగా పిలవండి.
and my crew. Free, 'cause I possess the ability to run up on the microphone and battle down these MCs. Hip hop. Hip hop. சார் ஏயா மஃப்டியில் இருக்கிறவன் சல்யூட் அடிக்கிறியே, அலர்ட்டா இருக்கவனா? சாரி சார், பழக்க தோஷம். சரி சரி, நான் போய் பேசிட்டு வந்தேன். நீ சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டு தான். அவனுங்க அக்யூஸ்டு தான், ஆனால் நான் தேடுற அக்யூஸ்டு அவனுங்க இல்லை. உண்மையான அக்யூஸ்டை பிடிக்கிறதுக்கு வேற மாதிரி பொறி வச்சுட்டு வந்திருக்கேன். நீ இவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு இரு, சரியா? ஓகே சார். கமிஷனர் வெற்றிவேல் சார்னா சும்மாவா? மாட்டினாம